வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில சங் பரிவார் கும்பலை புரட்டி எடுக்கிற மாதிரி பல கேள்விகளை இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சங் பரிவார் கும்பலை நோக்கி கேட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. பொதுவாக தேர்தல் இருக்கும் போதே பல பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டில் வரும். முதல்ல பெரியார் பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை வந்தது, இப்போ இந்தி பிரச்சனை கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்தி பிரச்சனை. ஆனா இந்தி பிரச்சனை முன்பாக நடந்த பிரச்சனை தான் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை. இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை வைத்து தமிழகத்தில் ஒரு மத கலவரத்தை உருவாக்கி விடலாம், அதன் மூலம் எங்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கியை நாங்கள் உருவாக்கி விடலாம் அப்படின்னு நினைத்த சங் பரிவார் கும்பலை புரட்டி எடுத்திருக்கிறது உயர் நீதிமன்றம். இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில பல வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. அது யார் தாக்கல் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்து முன்னணி உட்பட பல இந்து அமைப்புகள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி விஷயங்களை அவங்க கோரிக்கையா வச்சிருக்காங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலையை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பும், திருப்பரங்குன்றம் மலையை தொல்வியல் துறைக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய 144 தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், போராட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பல வழக்குகளை உயர் நீதிமன்றத்துல இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை சம்பந்தமா பல இந்து அமைப்புகள் உயர் நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்காங்க. அதை விசாரணை பண்ணி இன்னைக்கு உயர் நீதிமன்றம் இந்த இந்துத்துவ கும்பல்களை கேள்விகளால புரட்டி எடுத்திருக்கு. குறிப்பா நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பிரச்சனை மக்களுக்கு இல்லையே, நீங்க தானே மக்கள் மத்தியில பிரச்சனையா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய அந்த தர்காவில 500 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வழிபாடு நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நடந்த விஷயங்கள் 500 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே, நீங்க இப்ப எதுக்கு இதை ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல கேள்விகளை சங் பரிவார் கும்பலை நோக்கி உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமான வழக்குகளை விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றமே தடை போட்டிருக்கு. அதனால இந்த விஷயத்தை எங்களால விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக தொடுக்கப்பட்ட அத்தனை வழக்குகளையும் உயர் நீதிமன்றம் இன்னைக்கு தள்ளுபடி செய்தது. தொல்லியல் துறைக்கு திருப்பரங்குன்றம் மலையை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் வச்சிருந்தாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீங்க கோரிக்கை வைங்க அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இதை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பா பாக்குறேன். இதுவே கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நம்ம கேரள மாநிலத்தை எடுத்து பார்த்தாச்சுன்னா, கேரள மாநிலத்தையும் இதே போன்ற ஒரு பிரச்சனை அங்க நடந்தது. அங்க இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் புனிதத்தலமாக பார்க்கக்கூடிய சபரிமலையில் பெண்கள் நுழைவதற்கு அனுமதி கேட்டு ஒரு வழக்கை அங்க உயர்நீதிமன்றத்துல தொடுக்கப்படுது. அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பும் பெண்கள் நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுக்குது. அந்த தீர்ப்பை தொடர்ந்து அங்க பாஜக பலதரப்பட்ட போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை இதே மாதிரி சங் பரிவார் கும்பல்கள் கேரளாவிலும் நடத்துறாங்க. ஆனா அதை தொடர்ந்து அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலும் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய வெற்றியை அங்க அடைகிறாங்க. அதோடு அந்த பிரச்சனையை அங்க முடித்து விட்டு அதுக்கு அப்புறம் தான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளாடி முருகனை கையில எடுக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியா தான் இப்போ திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை இவர்கள் கையில எடுத்து இப்போ செருப்படி வாங்கிட்டு நிக்கிறாங்க. பொதுவா இந்த சங் பரிவார் கும்பலும் இந்துத்துவ அமைப்புகளும் பொதுவா மேடைகளை பேசும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்றே தீரும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒன்றுபட்ட தமிழர் சக்தி வென்று காட்டியிருக்கு. தமிழர்களை ஜாதியாலும் மதத்தாலும் பிரித்து துண்டாட நினைத்த சங் பரிவார் கும்பலை நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற இன உணர்வு இன்னைக்கு சங் பரிவார் கும்பல் மூஞ்சில கரிய பூசி இருக்கு. எனக்கு தெரிந்து சங் பரிவார் கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ளாடி இனிமே இதே மாதிரி மதவாத பிரச்சனைகளை தூக்கிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது போலவே தமிழக மக்கள் தொடர்ச்சியாக ஒரு இன உணர்வோடு இந்த ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம், எங்களுக்குள்ளாடி எந்த ஒரு பிளவும் இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாச்சுன்னா, இதே மாதிரியான பிரிவினைவாத கும்பல்கள் இங்கே இருந்து இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். அதற்கு ஒரு சான்றாக இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.